ஹாய் ஹலோ டார்மி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிமினோட எஃப்எஃப் ஸ்டோரி தான் யூ ஆர் மை எனிமி பார்ட் 5. ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் வந்து நான் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா ஜிமின் வந்து வாங்கிட்ட சாப்பாடு கேட்டிருப்பான். ஸோ வாயின் வந்து அஷிக்கிட்ட தான் அது வந்து சாப்பாடு உங்கள் அண்ணன் வந்து சாப்பாடு கேட்குது. ஸோ அஷி தான் ஜிமின்கிட்ட சாப்பாடு கொடுத்துருப்பா. ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வருது. இங்கே பக்கம் வயன் அது ஃபோனில் ஜிமின் ஃபோனில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும்ல, அது வந்து டிலீட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கான். ஸோ அங்கிருந்து தான் நான் நிப்பாட்டினேன். ஸோ ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த சைட் பார்த்தா வயன் வந்து மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே நைட் ஆகுது. நம்ம வயன் இங்கே வந்து ரெடியாக இருக்குது அந்த மாஸ்டர் பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஜிமின் இன்னும் கோவமாக தான் இருக்கான். பிகாஸ் வயன் வந்து ஜிமினுக்கு சாப்பாடு கொடுக்க வரல. அதனால தான் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைட் 10:30 இருக்கும். நம்ம ஜிமின் தூங்கிட்டான். இங்கே வயன் அப்படியே மெதுவாக ரூம் விட்டு வெளியே வரான். ஸோ அப்படியே ஜிமினோட ரூமுக்கு தான் போகிறான். யாருமே இல்லை, லிவிங் ஹாலில் கூட யாருமே இல்லை. ஸோ ஜிமினோட ரூமுக்கு தான் வயன் போகிறான். ஸோ ஜிமினும் அங்கே நல்லா ஷர்ட் இல்லாமல் வேறு தூங்கிக்கிட்டு இருக்கா, வெறும் பேண்ட்டோட. ஸோ வயன் ஜிமினோட ரூமுக்கு வந்து பார்க்குறான். பாரு எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கான்னு, பண்ணி மாட்டுக்கு இன்னிலிருந்து ஆட்டோ எல்லாம் க்ளோஸு. ஸோ அப்படின்னு சொல்லி ஏதோ தேடுறான். எதுவும் இல்லை, நம்ம ஜிமினோட ஃபோனு தான் தேடுறான். அப்படியே ஜிமின் வந்து பெட் கிட்ட வந்து டேபிள் இருக்கும். ஸோ அதில் தான் தேடிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னு அப்படியே திடீர்னு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்படியே அந்த நம்ம வயனை தான் பார்க்குறான். இப்போ ஜிமின் தான் வயனை பார்த்துட்டு, வயன் நீ எது தேடுற இதா அப்படின்னு ஜிமினோட ஃபோனு காட்டுறான். வயனுக்கா இந்த பக்கம் பக்குன்னு இருக்குது. அப்படியே வயன் போய்ட்டு டோரை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறான். இப்போ ஜிமின் தான் சொல்கிறான், அதெல்லாம் ஓப்பன் ஆகாது வயன். ஏன் ஓப்பன் ஆகாது? என் ரூமு வெளியிருந்து ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். உள்ளேருந்து ஓப்பன் பண்ணணுன்னா கீ போடணும். ஸோ அப்படின்னு சொல்லி வயனுக்கிட்ட தான் கீயை காட்டுறான். என்ன சொல்கிற ஜிமின்? எனக்கு வெளியே போகணும், டோர் ஓப்பன் பண்ண கொடு அப்படின்னு வான்னு சொல்கிறான். ஸோ ஜிமினும் முடியாது, என்ன பண்ணுவேன்? ஜிமின் ஒழுங்கு மரியாதை அந்த சாவியை கொடுத்துரு. அப்படியா? அப்போ எனக்கும் உன்னை கொடுத்துட்டு போ. சி, நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு தெரிஞ்சுதான் பேசுகிறியா ஜிமின்? ஆமாண்டி, நான் தெளிவாக தான் இருக்கேன். நீ ஒன்று கொடுத்தா நான் விட்டுருவேன். என்ன வேணும்னு சொல்லித்தோல. அவ்வளோ எல்லாம் ஒன்றும் வேணா, எனக்கு ஒரே ஒரு கிஸ்ஸு மட்டும் கொடுத்தா போதும். எனது என்ன பேசுகிற ஜிமின்? நீ புரிஞ்சுதா பேசுகிறியா? ஜிமின் இது பார் ஜிமின், என்னால் முடியாது, புரிஞ்சுக்கோ ஜிமின், அந்த சாவியை கொடு. அப்படியா? அப்போ நீ இங்கே இரு. அண்ட் மார்னிங் அம்மா வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டா நீ வெளியே போ. நம்ம வயனுக்கா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ அப்படியே நம்ம வயனோட வாய்ஸ் தான், ஐ மீன் மைண்ட் வாய்ஸ். இந்த பண்ணிக்கு கிஸ்ஸு வேணுமா? கிஸ்ஸு இங்கேருந்து கற்றுலாமா? அப்போ ஆண்டி வந்துடும். பட் இவன் ஃபோனில் ஃபோட்டோ இருக்கே, சரி இது எப்படியாவது டிலீட் பண்ணணும். அப்போ ஜிமின் தான் வயன்கிட்ட சொல்கிறான், வயன் அது நடக்காது. எனக்கு என்னடா உனக்கு வேணும் இரு பண்ணி அப்படின்னு அங்கே வந்து ஒரு டேபிள் மேலே வந்து வாசிருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்து ஜிமினோட மண்டை மேலே வீசுகிறான். ஸோ அப்படியே நம்ம ஜிமின் இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு ஜிமின் வந்து வயன் கிட்ட போகிறான். அப்போ வயனும் ஆண்டின்னு கத்துறான். அப்போ ஜிமின் சொல்கிறான், நீ எவ்வளோதான் கத்துனாலும் இந்த ரூமை விட்டு ஒரு சவுண்டு கூட வெளியே போகாது அப்படின்னு சொல்லி அப்படியே வயனை வந்து ஹிப்பை பிடிச்சி வந்து கிட்ட இழுத்துக்கிறான். ஸோ வயனும் அப்படியே தள்ளி விடுறான். வந்து அகெயின் வந்து கிட்ட இழுத்துக்கிறான். ஸோ வயன் தான் சொல்கிறான், என்ன பண்ணுற ஜிமின், என்னை விடு. அதான் என் மண்டை மேலே ஒன்று போட்டுட்டேன்ல, இப்போ நான் உன் லிப்ஸ் மேலே நச்சுக்குன்னு ஒன்று கொடுத்துறேன், அதை வாங்கிட்டு போ. அப்போ நம்ம வயன் தான் சொல்கிறான், ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், வேணா ஜிமின், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஜிமின். அட இருக்கட்டும்டி, அப்போ தான் எனக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே வயனை கிஸ் பண்ணுறான். ஸோ வயன் தள்ளி விடுறான். அவன் நோ யூஸ். அப்போன்னு பார்த்து சரியா ஜிமினோட
மாம் தான் ரூம் டோரை தட்டுறான். ஸோ அப்போ ஜிமின் என்ன பண்ண வந்து டக்குன்னு வயனை வந்து வாஷ்ரூம்குள்ளே போட்டு டோர் க்ளோஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே ஜிமினோட அம்மாவும் சரியாக ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுறான். ஸோ அம்மா வந்து, ஏய் நீ இன்னும் தூங்கலையா ஜிமின்? இல்லை இதோ தூங்க போகிறேன். ஸோ அப்படின்னு சொல்லி அம்மாவும் ஓகேன்னு சொல்லி கிளம்புறான். ஸோ இப்போ தான் ஜிமிக்கு மூச்சே விட முடிஞ்சிச்சு அம்மா போயிட்டான்னு. ஸோ ஜிமின் அப்படியே வாஷ்ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான். எங்கள் வயனுக்கா சரி காண்டிருக்கா. அப்படியே வயன் வெளியே வரலான்னு போகிறான். அப்போ ஜிமி நம்ம வயனை அப்படியே எங்கேயும் வாஷ்ரூம்குள்ளேயே தள்ளி விட்டுடு அவனும் உள்ளே டோரை க்ளோஸ் பண்ணுறான். ஸோ வயனுக்கா இங்கே பக்குன்னு இருக்குது. இவன் என்ன பண்ண போடானே தெரியல. ஸோ ஜிமின் அப்படியே டெவில் ஸ்மைலோட வயன்கிட்ட வரான். ஸோ அப்படியே வயன் பின்னாடி போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ஜிமின் கிட்ட வயனை பிடிச்சிக்கிறான். இப்போ ஜிமின் தான் நம்ம வயன்கிட்ட சொல்கிறான், எனக்கு இப்போ குளிக்கணும் போல் இருக்குடி. அப்போ நம்ம வயன்தா, அப்போ என்னை விடு, நான் வெளியே போகிறேன், நீ குளிக்கணும்ல. இல்லடி, தனியாக குளித்தா போர் அடிக்குமே. என்னது போர் அடிக்குமா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீயும் என் கூட குளி வா அப்படின்னு சொல்லி அவன் ஷவர் ஆன் பண்ணுறான். ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் ஃபுல்லாக நினச்சிடுங்க. ஸோ நீங்கள் ஆஃப் சாரி தான் கட்டியிருப்பீங்க. ஸோ அதில் இங்கே வெஸ்டர்ன் அப்படியே அங்கே நெக்குக்கு கீழேயும் கொஞ்சம் தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் நெக்கு ஜிமின் அப்படியே உங்கள் நெக்குக்கு கீழே தான் பார்க்குறான். ஸோ நீங்களும் அதை பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் நெக்குக்கு கீழே கவர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போ ஜிமின் தான், ஏன்டி அதை கவர் பண்ணுறேன், சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? நீ எதுக்காக ஜிமின் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு பிடிச்சிருக்குடி, அப்படியே பிடிச்சி ப்ரெஸ் பண்ணும் போல் இருக்குது. எப்படி ஓகேவா? என்ன ஜிமின் நீ பேசுகிற? நான் ஆட்டிக்கிட்ட சொல்லிடுவேன். உனக்கு தான் அசிங்கமாக இருக்கும். போய் சொல்லு. ஜிமின், நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடி. ஏன்டி எனக்கு அது புரிய மாட்டேங்குது? எனக்குன்னு பிடிச்சிருக்கா? எனக்கு கூட பிடிக்காது ஜிமின். நீ என்னை ட்ரூவாக லவ் பண்ணியிருந்தா நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். என்னோடய பாடிக்காக மட்டும்தான் நீ. பட் அஷியும் உங்களை பற்றி நல்லபடியாக தான் என்கிட்ட சொன்னான். இப்போ இங்கே பார்த்தா தான் தெரியுது அதெல்லாம் போயின்னு. ஆமாண்டி, ஆமாம், உன் பாடிக்காக மட்டும்தான், அதெல்லாம் போய் தான். ஸோ அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே உங்களை கிட்ட எடுத்துக்கிறான். அப்போ நீங்கள் தான் என்ன விடு ஜிமின், விடு. எப்படி ஒன்று விட முடியும்? ஸோ அப்படின்னு சொல்லி ஓகேன்னு உங்களுக்கு கிஸ் பண்ணுறா. அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே போகிறான். ஸோ இப்போ கிறிஸ் பிரேக் பண்ணுறான். அப்படியே உங்களை தூக்கிட்டு பெட்க்கு தான் போகிறான். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் என்ன பண்ண போகிறான்னு. ஸோ நான் இந்த பாட்டு இதோடு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த பாட்டு கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்கும்னு. பிகாஸ் எனக்கு கோடு பிடிச்சிருச்சுட்டா. ஸோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் பாட்டு கண்டிப்பாக சூன் போடுறேன். அண்ட் எனக்கு டைம் கொடுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். நாம் நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம். பாய் பாய், லவ் யூ.